என்னுடைய வணக்கங்கள். வணக்கம் சார். சார், இந்த ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலாக ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து சிவில் சர்வீஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து ஐ வெண்ட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் எக்ஸாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக 4 அட்டம்ப்டில் வந்து 2 தடவை இன்டர்வியூ போனேன், நேர்முக தேர்வுக்கு போனேன். ஸோ போயிட்டு எனக்கு கிடைக்கல, எனக்கு அட்டம்ப்ட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா சென்னையில் வந்து அப்போல்லாம் வந்து டெல்லி போய் படித்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒன்று, அங்கே போய் படிக்கிறதுக்கான அக்சசிபிலிட்டியும் இல்லாமல் இருந்தது. ஸோ அப்போ ஏன் சென்னையில் ஒரு அகாடமி நம்ம ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2004 என்னுடைய நான் தேர்வு முறைக்கு பயின்ற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே சார், உங்களோட கோல்டன் மெமரிஸ், இந்த 13 வருஷங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எத்தனையோ தடைகளை மீறி சாதனை பண்ணியிருந்துருக்கலாம். அந்த கோல்டன் மெமரிஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. அது வந்து 13 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 ஆண்டுகளில் வந்து நம்ம சென்னையில் வந்து இங்கே வந்து படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது மக்களுக்கு. அப்படியே படிக்கணும்னு நினச்சாங்கன்னா டெல்லி போயிடுவாங்க. இந்த அகாடமி நம்பி வந்து சேரணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குறிக்கோளாக இருந்தது. பட் என்னென்னா 2008-9 முன்னாடி வந்து நான் இங்கிருந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். யாரும் டெல்லிக்கே போகாமல் எங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பண்ணி 2009 என்னுடைய தங்கச்சியை வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஐஏஎஸ் ஆகினாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆச்சுன்னா ரிசல்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி டெல்லி போகிறத வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது இப்போ வந்து ஈவன் பெங்களூர், ஒடிசா, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையை நோக்கி வர அளவுக்கு பண்ணியிருக்கிறது வந்து இந்த 13 ஆண்டு கால உழைப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் அப்படின்னா மேக்சிமம் வந்து பத்திரிகைகள் வந்து இந்த ரிசல்ட் வந்து போடுறது கிடையாது. அதை வந்து என்னென்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து எல்லா அகாடமிலையும் ஒரே மாதிரி ரிசல்ட் போடுறாங்க, எங்கடா படித்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதாவது இந்த வந்து 3 கட்டம், அது 10 லட்சம் பேர்ல இருந்து முதல் கட்டம் 10 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதில் வந்து 2வது கட்டத்துக்கு வந்து 12,000 பேர் தான் எடுப்பாங்க. இந்த 12,000 எழுத்துலேருந்து 3வது கட்டத்துக்கு வந்து 2,000 பேர் தான் எடுப்பாங்க. அது 2,000 எழுத்துலேருந்து 1000 பேர் தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ இதில் என்னென்னா பல அகாடமிஸ் பல சில இடங்களில் வந்து முதல் கட்டத்தில் வந்து எங்களோட உழைப்பு இருக்கும். 2வது கட்டத்தை அந்த 10 லட்சத்துலேருந்து 12,000 முடிக்கிறதுல எங்களோட உழைப்பு இருக்கும். 12,000 2,000 கொண்டு வர வரைக்கும் எங்களுக்கு உழைப்பு இருக்கும். அந்த கடைசி கட்டத்தில் வந்து வாங்க ஒரு மார்க் இன்ட்ரிவியூ போடுறேன், 10,000 உங்களுக்கு இன்ட்ரிவியூ போயிட்டு வரதுக்கு பணம் கொடுக்கலேன் இப்படிங்கிற இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எல்லாத்துலேயும் படித்த மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டியில் வந்து எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் ஏன் குரோ ஆயிருக்குன்னா எவரி சர்வீஸ் வாங்கின எல்லாருமே வந்து விருது போய் ரெஃபரன்ஸ் கொடுத்த ஒரே ஒரு ரீசன் தான் வந்திருக்கும். ஸோ இதுதான் மேஜராக 2 தடைகள். பத்திரிகையினுடைய கவரேஜ் கிடைக்காது, இது 2 தான். நீங்க வந்து தனி சிலபஸ் ஏதாவது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? சிலபஸ் வந்து யூபிஎஸ்சி வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கு. அந்த சிலபஸ்க்காக வந்து நாங்கள் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து பண்ணுறோம் முடிஞ்சு எங்களுக்குன்னு வந்து தனி சிலபஸ்ன்னு ஒன்று கிடையாது. பட் தனி மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ டெல்லியில் போனீங்கன்னா எல்லாம் நோட்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து கொடுக்கறது, இது மாதிரி பண்ணியிருக்கோம். இதனால தான் வந்து சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ரிசல்ட் கடைசி 8 வருஷமாக எங்கள் இதிலிருந்து கொடுக்க முடியுது அப்படின்னா. அண்ட் ஆல்சோ 7 இயர்ஸ் கண்டினியூஸ் டாப்பர்ஸ் வந்து ஃப்ரம் ஷங்கரேஸ் அகாடமி வந்துருக்குன்னா இதுதான் ரீசன். ஓகே சார், இந்திய அளவில் நடைபெற்ற ஐஏஎஸ் முன்னிலை தேர்வு முடிவுகள் வந்து கடந்த வாரம் வெளியாச்சுங்களா? அதுல வந்து தமிழகத்துல மொத்தம் 210 பேர் நேர்முக தேர்வுக்கு தேர்வாகி இருக்காங்க. உங்க அகாடமியிலேருந்து 160 பேர் வந்து தேர்வாகி சாதனை படைச்சிருக்காங்க. இந்த சாதனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது ஒரு மகிழ்ச்சிக்கான விஷயம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிசல்ட்டே வந்து 110 தான் தமிழ்நாடு இருந்தது. அதில் நாங்களே வந்து 92 பேர் அனுப்பியிருந்தோம் நேர்முக தேர்வுக்கு. இந்த வருடம் வந்து அது வந்து மல்டிப்ளை ஆகிருக்குங்கிறது மிக சந்தோஷமான விஷயம். ஸோ மொத்தமாக ஒரு 160 பேர் வந்து இந்த நேர்முக தேர்வை எதிர்கொள்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே ஒரு 125-130 பேர் இருப்பாங்க. மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஒரு 25 பேர் 30 பேர் இருப்பாங்க. இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாற்றம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். முதன்மை தேர்வு போன்ற இறுதி தேர்விலும் தமிழகத்திலேருந்து எத்தனை பேர் தேர்வாகி வராங்க உங்க இன்ஸ்டிடியூட்ல? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 70-80% ஆஃப் த தமிழ்நாடு ரிசல்ட் இங்கே வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 101 ரிசல்ட் வந்து 2014 வாங்கினோம்.
ஆனால் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 68 குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா வந்து ஓவரால் தமிழ்நாடு ரிசல்ட்டே வந்து குறைஞ்சி போச்சு. ஓவரால் தமிழ்நாடே வந்து அந்த வருஷம் வந்து 82 தான். 82ல் நாங்கள் வந்து 68 எடுத்திருந்தோம். ஆனால் திருப்பி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 160 பேர் போகிறாங்க. ஸோ என்னோட கணிப்பு வந்து மினிமம் ஒரு 80-85 தாண்டும் 95 பேர் பக்கமாக வந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். தமிழகத்துல IAS குறித்த விழிப்புணர்வு இந்த அளவில் இருக்கு? மிகப்பெரிய அளவில் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒன்று வந்து பர்டிகுலராக தமிழ்நாட்டில் தான் ஓபிசி மூமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தலித் எழுச்சி வந்து மிக அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து IAS இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து இந்த பவரை வந்து ஆட்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து வெரி இன்ட்ரெஸ்டட். அண்ட் ஆல்சோ சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சுட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ வெரி ஹை. ஏன்னா இந்த எக்ஸாம் சிவில் சர்வீஸ்க்கு மட்டுமே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா there is 1.5 லட்சம் வேகன்சிஸ் வந்து இருக்குது. SSC, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ், இது மாதிரி பல இடங்களில் வந்து போயிடலாம். ஸோ அதனால் வந்து சிவில் சர்வீஸ் எழுதுறதுக்கான ஆர்வம் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. IAS நாடாளுமன்றம் என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கி இருக்காங்க, அதை பற்றி உங்க கருத்து? அதாவது என்னன்னா, அந்த மாணவர்களுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு இந்தியன் நியூஸ் பேப்பர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இது மாதிரி ஒரு 10 பத்திரிகைகள் வந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் வந்து பேப்பர் ரீடிங்லேயே போகிறதுனால மற்ற இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியறதில்லை. அதனால் வந்து iasparliament.com அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணி, இது வந்து நாட் ஓன்லி ஃபார் சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு, யாருக்கு வேணாலும் நம் நாடு நடப்பது சிம்பிளஸ்ட் லாங்குவேஜில் அதனுடைய பேக்ரவுண்டோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் IAS பார்லிமெண்ட்ங்கிறது வந்தாங்கன்னா 10 பேப்பர், பிஸ்னஸ் லைன், எக்கனாமிக் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ப்ளஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லி எடிஷன், இது இல்லாமல் EPW, குருஷேத்ரா, யோஜனா, இது போன்ற பல மேகசைன்ஸை வந்து கம்பைல் பண்ணி அதை வந்து டெய்லி வந்து பேசிஸில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனி பர்சன் who want to read about the information பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா they can visit iasparliament.com. ஓகே சார், இந்தியா முழுவதும் IAS தேர்வு முறைகள் வந்து சமமாக இருப்பது போல மருத்துவத்திற்கும் நீட், பொறியியல் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு வருது, அது குறித்து உங்களுடைய மேம்? நீட் தேர்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பு என்னன்னா, அதாவது எக்ஸாம் வந்து நீட் தேர்வுங்கிறது ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணக்கூடிய இதாக இருந்தாலும் அதுக்கு எல்லா மாநிலங்களும் வந்து தயாராகிடுச்சா அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். உதாரணத்துக்கு வந்து போனீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து இப்படி ஒரு தேர்வு இருக்குதுன்னு தெரியறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். ஏன்னா அவ்வளோ வந்து பேக்வர்ட்னஸ் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி ஆஃப் ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும்? முதல்ல வந்து we have to take a steps for a fundamental change in the basic things. இதுக்கு வந்து எடுத்துட்டு தான் நம்ம we have to think about என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். அதாவது சிஸ்டத்துக்கு அது ஹோலாக வந்து என்ன பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம வந்து எஜுகேஷன் இவ்வளோ வேரியேஷன், தமிழ் சிலபஸ் வேரியேஷன், ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்து ஒரு 10 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளார எல்லாரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அதுக்கான அவேர்னஸை கொண்டு போய் சேர்த்திட்டு இதுக்கு வந்து எல்லாத்தையும், அதாவது CBSE லெவலையும் கொஞ்சம் மாடரேட் பண்ணி ஸ்டேட் லெவலுக்கு வைத்து பண்ணா நல்லா இருக்கும். இந்த நீட் எக்ஸாம் மூலமா மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலுக்குலாம் ஆளாவாங்கன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம். ஏன்னா இப்போ இவங்க வந்து 2006 முன்னாடி நமக்கு என்ட்ரன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று கிடையாது. இந்த ஜென்ரேஷனுக்கு இது வந்து ஒரு புது விஷயமா இருக்கும். ஒன்று இதுக்கு வந்து ஒன்று வந்து ஆல்ரெடி அவங்க 12th 10th 12th அட்லீஸ்ட் நீங்கள் 10th 12th ஸ்கிராப் பண்ணிட்டு ஒன்லி என்ட்ரன்ஸ் சிஸ்டத்தில் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுவும் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டபுள் பார்டன், அவங்களுக்கும் மட்டும் இல்லை அவங்க பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து டபுள் பார்டன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வேறு இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்கூல் ஃபீஸ் ஒன்று, இப்போ வந்து நீட் எக்ஸாம் ஃபீஸ்னு ஒன்று. ஸோ இதனால் வந்து என்னென்னா அதில் வந்து வேறு டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நல்லா படிக்கிற பையன் நீட்டுக்கு எலிஜிபிள், நல்லா படிக்காத பையன் நீட்டுக்கு வரமாட்டான், அவங்களே ஸ்கூலே முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னென்னா அவனுக்கு வந்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கு போகுது அப்படின்னு என்னோட இதுக்காக என்ன பண்ணலாம், தமிழக அரசாங்கமே நீட் தேர்வுக்கான பயிற்சியை வந்து எல்லா பள்ளிகளும், அரசாங்க பள்ளிகள்லையும் கம்பல்சரியாக கொண்டு வரணும். வந்துட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு ஒரு 10 years டைம்குள்ளார இதுக்கான சிலபஸ் ஓரியன்டேஷன் வச்சு கொண்டு போனால் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. உங்களதுல IAS ஆனவங்க இவங்களை என்னால மறக்கவே முடியாது. இந்த 13 yearsல வந்து IAS ஆகியிருப்பாங்க, இல்லை வேற IPS இந்த மாதிரிலாம் ஆகியிருப்பாங்க, அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்க. நம்ம நிறைய பேரை வந்து சொல்லணும். ஏன்னா பல பேர் வந்து IAS வாங்கிட்டு எத்தனை பேர் வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அந்த IAS வாங்கின பின்னாடியும் தான் ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு சொல்லி திருப்பியும் எங்களோட டச்சில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஃபியூ வந்து சொல்லணும்னா இப்போ சேவியர் தன்ராஜ் IPSன்னு சொல்லி தமிழ்நாடு கேடர், இஸ்
விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் இருந்தார். இப்போ எல்லையர் அண்ணா நகர் டிசியாக இருந்தார். அவர் என்னுடைய தோழர், என்னுடைய ஒரு மாணவர் மற்றும் என்னுடைய அட்வைசர் அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சொல்லணும் அப்படின்னா மிஸ்டர் பாலான்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டூடெண்ட். அவர் வந்து இப்போ பீகாரில் வந்து ஐபிஎஸ்ஸாக இருக்கார், அது ஐஏஎஸாக இருக்கார். அவரும் என்னுடைய ஒரு நண்பர்களுடைய விஷயம். அடுத்தது என் தங்கை கலகாந்தி டிஸ்ட்ரிக்டில் இப்போ ஒரிசாவில் வந்து ஆல்ரெடி ஷீஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் அந்த ஹெல்த் சிஸ்டம். ஏன்னா அந்த பணத்தை தூக்கி கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்தது. அதுக்காக வந்து ஹெல்த் சிஸ்டத்தையே வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஷீ இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் மாணவர்கள் திருப்பியும் அந்த இது வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாம் இருப்பாங்க. ஒரு சிலர் தவிர மற்றவர்கள் எல்லாருமே வந்து நட்புடன் தான் இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட இல்லாம இப்படி ஒரு அகாடமியை ஆரம்பிச்சு சாதிச்சிருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பா உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஃபேமிலி பற்றி என்ன? என்னோடது லவ் மேரேஜ். என்னோட மிஸ்ஸஸ் வந்து வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐஐடியில் ஷி ஃபினிஷ்ட் பிஹெச்டி எக்கனாமிக்ஸ். 2 பெண் குழந்தைகள். ஒன்று வந்து சஹானா மூத்தவர், சின்ன வந்து சாதனா. பட் என்னென்னா இதை விட வந்து என்னோட மாமனார் அண்ட் மாமியார் அவங்க வந்து இந்த ஃபேமிலியை வந்து இனிஷியலாக இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணாலும் எப்போ வேணாலும் போகலாம். இதை வந்து ஃபர்தராக சப்போர்ட் பண்ணது என்னோட மனைவி. இவங்க இருக்கிறாங்கிற ஒரு தைரியத்தில் வந்து நான் பாட்டு 12 மணி 2 மணி ஈவன் இங்கேயே கூட படுத்து உடைத்த நாட்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர்கள் இல்லை அப்படின்னா வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு விஷயம். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒன் இந்தியா நேயர்களுக்கு லாஸ்ட்டாக இல்லை, நான் ஒன் இந்தியான்றது வந்து நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் அது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் வந்து உங்களை பார்த்த பொழுது தான் தெரியுது இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அதில் இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா சில இடங்களில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஜென்யூனானிட்டி ஆஃப் த நியூஸ். ஏன்னா மற்ற பத்திரிகையில் படிக்கிறது இங்கேயும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த ஜென்யூனானிட்டி நியூஸ் மெயின்டைன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய நேரடி வட்டம் வளரும் என்பது என்னுடைய